ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 வந்து ஒரேடியாக முடிஞ்சு ஒரு புது இயருக்கு எல்லாரும் நம்ம காலை எடுத்து வைக்கிறோம். அதனால் எங்களுடைய அஹ், ஒரு ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன். இந்த 2026 வந்து ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்காக அண்ட் என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய சக்தியும் பொறுமையும் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். இந்த 1 இயர் நாங்கள் ஆக்சுவலி ஆரம்பித்து இந்த 6 மாதத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோன்றது எங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இருக்குது. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான். வீக் இன் வீக் அவுட்டு வீடியோ கண்டினியூஸாக போட்டாலும் சம்டைம்ஸ் வீடியோ மிஸ் பண்ணாலுமே அந்த சப்போர்ட் நீங்கள் தந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா த மேஜராக வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தான் நாங்கள் பேண்டர் அப்படி பேசினாலும் ஃபுட்பால் பற்றின ஒரு பேஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்குது. அதை எப்படி ஆம்ப்ளிஃபை பண்ணுறது, அதை வச்சு தான் இந்த சேனலே ஆரம்பித்தோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு இல்ல செல்சி இல்ல ஃபேனா. கிறிஸ்பா, ஹாப்பி நியூ இயர்னே. ஆனா மரஸ்காக்கு விஷ் பண்ண முடியாதுடா. ஜான்வரி 1 சாக்கா வருது. எல்லாமே அவசகுணமா நடக்குது 2026 அவனுக்கு. வாட் டு யூ திங்க்? அவனை வந்து தூக்கிட்டாங்க. ஆஸ் அ எனக்கு செல்சி ஃபேனா, ஃபர்ஸ்ட் ஹவு டு யூ see this sacking? ஆர் செல்சி ரைட் ஆர் இஸ் மரேஸ்கா ரைட்? பிகாஸ் அந்த ஒரு டசல் இருந்திருக்கு, ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் ஓனர்ஸ் வர்சஸ் மரேஸ்கா மாதிரி. ஸோ ஹவு டு யூ see it? இது வந்து இஸ் இட் அ குட் டெசிஷன்? ஹவு டு யூ see it? இட்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கேவலமான ஒரு டெசிஷன் இது. கடைசியாக வந்து எனக்கு உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு ஒரு நியூஸ் பார்த்து ஒரு ஹார்ட் த்ராபிங். ஹானஸ்ட்டாக நான் நேற்று சொல்கிறேன். நேற்று இந்த நியூஸ் பிரேக் அவுட் ஆகும்போது மணி வந்து ஒரு ஒரு 11 பிஎம் நம்ம டைமில் இருக்கும். எனக்கு ஒரு 4 மணி வரையும் நான் 1 ஹவருக்கு ஒன்ஸ் முழிச்சு நான் வந்து நியூஸ் அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா டாமஸ் டியூக்கல் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு உண்மையாகவே ஒரு பர்சனல் லாஸ் மாதிரி தான் எனக்கு வந்து இது ஃபீல் ஆகுது. அதுக்கு ஒரு மேஜரான காரணம் என்ன அப்படின்னா, செல்சி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அண்ட் மோரோவர் ஃபுட்பால் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே லாஸ்ட் 4 இயர்ஸ் செல்சி என்ன மாதிரி ஒரு கஷ்டம், ஒரு ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு கிளப்பாக, ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஒரு கிளப்பாக லாஸ்ட் 3 இயர்ஸாக இருந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் கடைசி ஒரு வருஷத்தில் செல்சி அச்சீவ் பண்ணது எதுவுமே வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. Absolutely. கான்ஃபரன்ஸ் கப்பாக இருக்கட்டும், கிளப் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தாண்டி நான் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறது, இன்றைக்கி நாங்கள் சாம்பியன்ஸ் லீக்கில் விளையாண்டுட்ருக்கோம், பார்சிலோனாவோட ஒரு 3-0 வின் பண்ணியிருக்கோம். அப்படி என்ன அப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணமே மரஸ்கா வந்து அந்த டீமை எப்படி ஹேண்டில் பண்ணா அப்படின்றத வச்சு மட்டும்தான். ஏன்னா லாஸ்ட் இயரும் இதே மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் தான் அவங்ககிட்ட தந்தாங்க. அவுட் ஆஃப் த ப்ளூ ஒரு ரிசல்ட் வந்து மரஸ்கா கொண்டு வந்தார் டீமுக்கு. அண்ட் நவம்பரில் கோச் ஆஃப் தி பிரீமியர் லீக், மேனேஜர் ஆஃப் தி நவம்பர் மந்த் அவார்டு வாங்க. 2025, மேனேஜர் 2025 ஆஃப் த மந்த். 2025 மேனேஜர் ஆஃப் த மந்த். அண்ட் ஒரு 7 மேட்சஸ் ரிசல்ட்ஸ் வந்து சாதகமாக போகல அப்படின்றதுக்காக இது சாக் பண்ணுறது அப்படின்றது ஒரு முட்டாள்தனம். அப்போ தான் உள்ளே போய் பார்த்தா இது வந்து ஒரு ரிப்பீட்டட்லி ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் எல்லாம் தாண்டி அந்த ஓனர்ஷிப்போடைய ஈகோ பிரச்சனை இது பேசிக்காக. ஏன்னா வந்து இப்போ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வருது, இந்த மாதிரி எக்பாலிக்கும் மரஸ்காக்கும் வந்து ஓப்பனாகவே ஒரு டசில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஜான்வரியில் 9 மேட்ச் இருக்குது செல்சிக்கு. அதில் 2 மேட்ச் ஆர்ஸ்னலோட, ஒரு குவார்ட்டர் ஃபைனல்ஸு, சிட்டியோட ஒரு மேட்ச்சு. நீ ஒரு கிளப் ஓனராக நீ எவ்வளோ செல்ஃபிஷாக, எவ்வளோ ஒரு ஈகோயிஸ்டிக் மேனியாக்காக இருக்கணும் அப்படின்னா, உனக்கு வந்து ஒரு கிளப்போடைய பர்ஃபார்மன்ஸு ரிசல்ட்ஸ் வரல, ஓகே. பட் செல்சி இந்த சீசன் ஒரு லாஸ்ட் 1 இயரில் எந்த பிக் மேட்ச் நடந்தாலும் தே டேர்ன் அப். அதுக்கு முழுக்க காரணம் வந்து மரஸ்காவோட டாக்டிக்கல் பிரெயின் மட்டும்தான். உனக்கு சண்டே வந்து சிட்டியோட நீ மேட்சை வச்சுக்கிட்டு டாப் 4லேருந்து யூஆர் ஆல்ரெடி 5 பாயிண்ட்ஸ் பிஹைண்டு, தோத்தா 8 பாயிண்ட் பிஹைண்டு. சீசனை எப்படி ஒன்றால் டீரெயில் பண்ண முடியும்? என்ன ஒரு மாதிரி ஒரு கன்றாவியான ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் அப்படின்றது எனக்கு இன்னாலுமே என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எனக்கு எந்த ஆங்கிள்லேருந்து இதை நான் பார்த்தாலுமே இட்ஸ் நாட் ஒரு நீ சொன்னல அந்த பிரமிட் ஸ்கீம் மாதிரி தான் இருக்குது. ஆனஸ்ட்டாக இப்போ தான் அடிக்குது அது ஆக்சுவலி.
ஒரு ஒரு பக்காவாக இவனுங்க வந்து காசு பார்க்கறதுக்கு மட்டும்தான் உள்ளே வந்திருக்கானுங்க. இவங்களுக்கு கிளப் வேர்ல்ட் கப் வின் பண்ணது வந்து என்னை பொறுத்த வரையும் ஹைன்சைட்டில் இப்போ பார்க்கும்போது ஒரு பெரிய தப்பு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ட்ராஃபி இருக்குது, 2 ட்ராஃபி இருக்குது. கரெக்ட் ஸோ கரெக்ட் கரெக்ட். அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, ட்ராஃபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீ ஒரு ஃபேன்ஸோடைய ஆன்லைன் போனாலே, எந்த போஸ்ட்டில் போனாலுமே ஓவர்வெல்மிங் சப்போர்ட் மரஸ்காக்கு, ஓவர்வெல்மிங்கான சப்போர்ட். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேன் பேஸையே கொஹிசிவாக கூட்டு வந்து வச்சிருக்கிற ஒரு கோச்சை வந்து நீ சாக் பண்ணுற, அதுவும் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைமில் அப்படின்னா, ஒரு நான் ரொம்ப பேட் வேர்ட்ஸ்லாம் எனக்கு வந்துடும், நான் ரொம்ப கண்ட்ரோல்டா சரி இல்ல ஓகே. ஆனா ஒரு 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 பிரீமியர் லீக் ரைவல் ஃபேனா, நான் வந்து ஒரு லிவர்பூல் ஃபேனா நான் எப்படி பாக்குறேன்னா, the the job Maresca has done in the past 1.5-2 years ஃபினாமினல். ஏன் சொல்றேன்னா, இந்த சீசனுக்கும் போன சீசனுக்கும் நீ டீம் எடுத்து பார்த்தனா கம்ப்ளீட்டா சேஞ்சுடா. விங்கர்ஸ் சேஞ்ச், ஃபார்வர்டு சேஞ்ச், மிட்ஃபீல்ட்ல எக்ஸ்ட்ரா பிளேயர்ஸ் கொண்டு வந்து, the number of signings and the number of outgoings he had to deal with, அதுக்காகவே ஒரு சல்யூட் வைக்கணும் உனக்கு, சீரியஸா சொல்றேன். ஆமாம் அண்ட் ஆமாம் ட்ரெடிஷ்னலா செல்சி ஒரு சாக்கிங் கிளப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அதுக்கு சம் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ரீசன் இருக்கும். இந்த இந்த சாக்கிங் வந்து ஜஸ்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ, நீ சொன்ன மாதிரி அந்த ஈகோ ப்ராப்ளம்ஸ். அண்ட் இந்த சீசன் டிஃபெண்டர்ஸ் பேக் லைன் ஹட் கம்ப்ளீட்லி ஒரு டிஸ்மேண்டில் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. கால்வில் இன்ஜுரியில் ஆரம்பிச்சு எல்லாருமே போயிட்டு வராங்க. ஹி ஹேட் டு பிளே வித் சோ மெனி பேக் லைன்ஸ். Still, they turned up against Arsenal. They turned up against Liverpool. Maybe United ஓட தோத்துட்டாங்க. But yeah, the results-உம் நல்லா இருக்கு. They are within touching points of top 4 ஓட touching distance-ல இருக்காங்க. அதுல I find it ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நேத்து நைட் வந்து ஓகே there's a feud ன்னு வந்துச்சு. இன்னைக்கு வந்து ஓகே thank you for your service ன்னு செல்சி போடுறாங்கன்னா, is it a well run club? And the problem, ஹானஸ்டா சி, இஃப் யூ ஆஸ்க் எனி ஒன் இஃப் இட்ஸ் அ வெல் ரன் கிளப்பா அப்படின்னு கேட்டால், பியூர்லி ஃப்ரம் அ பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தே வில் சே ஓகே, அவங்களால காசு பண்ண முடியும் அப்படின்ட்டுன்னு பண்ணுறதுல அது. ஆனால் ஒரு ஃபுட்பால் ஆங்கிளில் என்னால் அதை அக்செப்டே சுத்தமாக பண்ணிக்க முடியல. பாட்டம் லைன் என்ன ஃபுட்பால்னா பேசிக்காக என்ன, யூ கம்பீட் ஃபார் ட்ராஃபீஸ், யூ வின்னு, அந்த கம்யூனிட்டி ஓகே, அந்த பேஷனு, அதுதான் ட்ரா டவுன் பாட்டம் லைன் ஆனால் ஃபுட்பால். பட் இந்த இன்னொரு டவுன் சைட், ப்ரீமியர் லீக் க்ரோ ஆக இந்த மாதிரி நம்ம மோர் அண்ட் மோர் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கறதுல இதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா they come in 4 பில்லியன் வந்து கிளப்பை வாங்குறானுங்க அப்படின்னா அவங்களுக்கு காசு பார்க்கணுன்றது ஒரு ஆங்கிளில் கிளப்பு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வந்துடுது. ஃபுட்பாலோட அந்த எசன்ஸே அங்கே பிரேக் அவுட் ஆகிடுது. நான் 2-3 விஷயம் சொல்கிறேன். நீ சொன்னல டிஃபெண்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு இங்கே சண்டை வந்தது எப்போனா, கால்வில் வந்து இன்ஜுரி ஆனது வந்து ஜூலையில். அப்போவே மரஸ்கா சொல்லுவான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சென்டர் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. செல்சியோட கேவலமான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரிப்போர்ட்ஸ்லாம் இப்போ தான் வருது. அதாவது ஒரு பிளேயர் வந்து தே ஹாவ் அன் இண்டிபெண்ட் மெடிக்கல் டீம், ஓகே. அந்த டீம் வந்து ஒரு பிளேயர் எப்போ ரிட்டர்ன் ஆகுறான்னு சொல்கிறாங்களோ அதுதான் மரஸ்கா ஃபாலோ பண்ணுமா. மரஸ்கா ஹேஸ் நோ பவர் டு ஓவர் ரூல், அது ஒன்று. ரெண்டாவது ஒன் வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் வில் டிசைட் வாட் பிளேயர்ஸ் வில் கம் இன், வாட் பிளேயர்ஸ் வில் கோ அவுட். கோச் ஹேஸ் டு ஒர்க் வித் த பிளேயர்ஸ் தே ஹேவ். கோச்சால் கேட்க முடியாது எனக்கு இந்த பிளேயர் வேணும் அப்படின்ட்டு. மரஸ்கா வந்து எனக்கு ஒரு சென்டர் பேக் வேணும்னு கேட்டபோது ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் வந்து இந்த பேடிஷில் இருக்கான், உங்களுக்கு வந்து ட்ரெவர் செலவா இருக்கான், உங்களுக்கு டிசாஸ்டர் சியாசி இருக்கான், அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, ஃபொஃபானா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பி விட்டாங்க. அங்கேயே ஃபஸ்ட்டு டசில் ஆரம்பிச்சுது. இப்போ எனக்கு ஒரு ரிப்போர்ட் எனக்கு பார்த்துட்டு மண்டை வெடிச்சிருச்சு. அதாவது வந்து கிளப் ஓனர் எக்பாலி வந்து ஹி செட் மரஸ்கா வந்து 4-3-3 விளையாடணும்னு சொல்லியிருக்கான் போல். மரஸ்கா என்னால் முடியாது, 4-2-3-1 தான் நான் விளையாண்டுருக்கான். அங்கே தான் சண்டை ஆரம்பிச்சிருக்கான். இது 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 என்ன கேவலமான ஒரு இன்டர்ஃபியரன்ஸ். ரிப்போர்ட் உண்மையாக இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல. பட் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் வில் டிசைட் த சைனிங்ஸ் அண்ட் மெடிக்கல் டீமுக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன் மெடிக்கல் பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா, ரீஸ் ஜேம்ஸை வந்து டீமுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணதில் நம்பர் 1 ரோல் மரஸ்கா மட்டும் தான். இன்றைக்கி சீசன் ஸ்டார்டிங்லேருந்து இன்னி வரையும் 2 மேட்ச் மிஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அதுக்கு காரணம் மரஸ்கா மட்டும்தான். 3 சீசனில் 12 மேட்சோ 24 மேட்ச் தான் விளையாண்டுருக்கான். இந்த ஒரு சீசனில் இஸ் பிளேட். ஃபொஃபானாவும் அந்த மாதிரி லாங் இன்ஜுரியிலேருந்து உள்ளே வரான், அவனை இன்டெகிரேட் பண்ணோம். பாமரும் லாங் இன்ஜுரியிலேருந்து வரான், அவனை இன்டெகிரேட் பண்ணோம். அந்த மாதிரி டைமில் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் தான் ஆகும். இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி
ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு ஈவெண்ட்டாக இது இருக்குது. இன்னொரு கேள்வி நான் கேக்குறேன். இப்ப ஒரு 3 வீக்ஸ் பேக் ஆர் 4 வீக்ஸ் பேக் இருந்த செல்சிக்கும் இப்ப இருக்க செல்சிக்கும் ஐ see a huge downfall. பிளேயர்ஸோட இப்ப பிளேயர்ஸ் ஹேவ் டர்ன்ட் அப் அகைன்ஸ்ட் மரெஸ்கா அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட்ஸ் வருதா இல்ல என்ன சொல்றாங்க? இல்லை இல்லை சி பிளேயர்ஸ் ஆஃப் நான் அதாவது வந்து ஒன் திங் விச் மரஸ்கா வந்து ரொம்ப குட் வந்து என்னென்னா அந்த பிளேயரோட இருக்கிற அந்த பாண்டிங். ஏன்னா யங் பிளேயர்ஸ் இஸ் நல்ல ஒரு கோச் மாதிரி. இந்த பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிறதுக்கு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசின மாதிரி இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் திங்ஸ். உன்னுடைய கீ பிளேயர் கோல் பாமர் இஸ் கம்மிங் பேக் ஆஃப்டர் 3 months injury. இஸ் ஜஸ்ட் பிளேட் 3rd match. ரைட். அண்டு இந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ் கேவலமான ஆளுங்க வந்து இவனுக்கு கொண்டு வந்த சைனிங்கோடைய குவாலிட்டி அந்த மாதிரி. நீ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சீசன் ஜாவா பெட்ரோ செல்சியில் ஃபர்ஸ்ட் சீசன். கார்னாச்சோ என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. கிட்டன்ஸ் 60 மில்லியனுக்கு என்ன பண்ணுறான்னு யாருமே தெரிய மாட்டேங்குது. கவுண்டர் கொஸ்டின் இதை சொல்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு கவுண்டர் கொஸ்டின் தான் நான் கேட்பேன். கேமை டாமினேட் பண்ணுறா செல்சி? 100% டாமினேட் பண்ணுது. சான்சஸ் கிரியேட் பண்ணுறா செல்சி? 100% சான்சஸ் கிரியேட் பண்ணுது. ஸ்கோர் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஸ்கோர் பண்ண முடியாதது அது கோச்சோட ப்ராப்ளமா இல்லை பிளேயரோட ப்ராப்ளமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு கோச்சால் ஒரு நாள் டாக்டிக்கலாக செட்டப் தான் பண்ண முடியும். அவன் வந்து என்னென்னவோ செட்டப் பண்ணி பார்க்குறான் மரஸ்கா. பட்டு டெலாப் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான், ஜாவா பெட்ரோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான். அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியல. அப்போது ஆப்வியஸாக ரிசல்ட்ஸ் டவுன் தான் ஆகும். நீங்கள் வந்து நம்ம இந்த மேட்சே பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக ஓவர் த வீக்கெண்ட் போர்ன்மவுத்ல 2 கோல் கன்சீட் பண்ணதுல ஃபர்ஸ்ட் கோல் வந்து ஒரு லாங் த்ரோ மிஸ்டேக். கரெக்ட்டா செமினி லாங் த்ரோ டமால் போச்சு. அது and it's not the first time also பிரென்ட்ஃபோர்ட் கிட்ட இருந்தே அப்படி பண்றாங்க. கரெக்ட். ஆமா, அதுக்கு முந்தின மேட்ச் டிராவுமே ஆஸ்டன் வில்லாவோட 2 கோல் லீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் கோல் யாரோட மிஸ்டேக்? பேடியஷில் ஸ்ட்ரைட்டா தூக்கி டிஃபெண்ட் பால் தர. கரெக்ட். இது எதுவுமே வந்து மரஸ்கா வந்து ஓகே டாக்டிக்கலா வந்து தப்பு பண்ணிட்டாருப்பா அப்படின்றது இல்லவே இல்லை. மரஸ்காக்கு என்ன டீம் இருக்கோ அதை வச்சு தான் அவனால் விளையாட முடியும். மரஸ்கா அஃப்கோர்ஸ் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ஓகே ஒத்துக்கிறேன், தப்பு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் தட் டஸ் நாட் டிசர்வ் அ சாக்கிங் இன் அ டிசம்பர் அண்ட் அ ஜான்வரி டைம் லைன். ஜான்வரியில் திருப்பி நான் சொல்லிட்டேன் 9 மேட்ச் விளையாடுறோம். சண்டே சிட்டியோட விளையாடுறோம், ஆர்சனலோட 2 மேட்ச் இருக்குது, சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து முக்கியமான 2 மேட்ச் இருக்குது, நாப்போலி அவே போகிறோம் நாங்கள். அது தோத்துட்டோம் அப்படின்னா யூ ஹேவ் டு பிளே த பிளே ஆஃப். கரெக்ட். அப்போ எவ்வளோ ஒரு ஈகோயிஸ்டிக்கலான ஒரு ஸ்போர்ட்டிங் டைரக்டர்ஸ், எவ்வளோ ஒரு ஈகோயிஸ்டிக்கலான ஒரு ஓனர்ஸ் நீ இருக்கணும் அப்படின்னா நீ கிளப் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் கிளப் இருக்குது. இல்ல ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 2008-9ல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியும், அப்போ வந்து நீ செல்சி ஃபேனா இருக்க. ஸோ லாஸ்ட் ஒரு 25 இயர்ஸ்ல செல்சி ஹேவ் ஹேட் நியர்லி 10-12 மேனேஜர்ஸ் ஆயிருப்பாங்க. இதுல யார் வந்து லாங்கஸ்ட் டென்யூர் நீ நினைக்கிற? உனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு ட்ரூலி நான் வந்து மொரினியோ நினைச்சிருந்தா நான் மொரினியோ இல்லை. ஓகேவா? ஸோ யாருன்னு கெஸ் பண்ணு. லாஸ்ட் 25 இயர்ஸ் 2000ல இருந்து இப்போ வரைக்கும் ஹூ ஹேட் த லாங்கஸ்ட் டென்யூர்? நீ அந்த மேனேஜர் பேர் கெஸ் பண்ணுவேன்னு எனக்கு தோணல. பட் ஸ்டில் ஆன்செலோட்டியா? இல்ல, கிளாடியோ ரெனேரி. அதுவும் 2000 to 2004 ப்ரீ அப்ரஹாமோவிச் மட்டும்தான் அவன் தான் இருந்திருக்கான். அப்ரஹாமோவிச் வந்ததுல இருந்து கிளப் லெஜெண்ட் லாம்பார்டா இருக்கட்டும், சாரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் they have been ruthless. ஆனா இது வந்து ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் இட் அவே ஃப்ரம் செல்சி. இந்த சீசன் நீ பார்த்தனா ஐசாக் இருக்கான்ல, ஐசாக் ஆர் மெனி பிளேயர்ஸ், விசா, நிறைய பிளேயர்ஸ் வந்து they went against the club. நான் வந்து ட்ரெயின் பண்ண மாட்டேன்டா. ஈவன் குட்டினியோ அந்த மாதிரி பண்ணாங்க. இன்ஜுரி ஃபேக் பண்றது, நான் விளையாட மாட்டேன், நான் வந்து டிரான்ஸ்ஃபர் மூவ் பண்றேன், நான் வந்து ஃபோர்ஸ் பண்றேன் அந்த மூவ் அப்படின்னு. அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இந்த மாதிரி செல்சி மாதிரி ரன் ஆகிற கிளப்னால அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு ஐ திங்க் வி ஹேவ் டு சப்போர்ட். ஏன்னா இந்த கிளப் வந்து செல்சி இன்னும் 100 இயர்ஸ் உலகம் இருந்தா 100 இயர்ஸ் செல்சி இருக்கும். ஆனா ஐசாக்கா இருக்கட்டும், குட்டினியோவா இருக்கட்டும், இல்ல விசாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் 10 வருஷம் 15 வருஷம் தான் அவங்களோட கெரியர். தே ஹேவ் டு கெட் தேர் பெஸ்ட் மூவ். ஸோ அந்த ஹைண்ட்சைட் இது வந்து ஒரு பெரிய ஒரு டிபேட் கொண்டு வர போகுது. கிளப் வர்சஸ் பிளேயர்ஸ், கிளப் வர்சஸ் மேனேஜர்ஸ், ஹூம் வி ஷுட் பேக் அப்படின்னு. ஸோ வேற ஏதாவது ரேண்ட் பண்ணுமா இல்ல இதோட முடிச்சுக்கலாமா? நீ அந்த செல்சி ஆல்வேஸ் வந்து மேனேஜர்ஸை வந்து சாக் பண்றது, மேனேஜர் சாக்கிங் இஸ் நாட் நியூ. அது நான் ஐ பி லையிங் இஃப் ஐ சே இல்ல 100%. ஆனால் இது எல்லா சாக்கிங்க்கு பின்னாடியும் நீ லாஸ்ட் 4 இயர்ஸ் விட்டுரு, ஆப்ரமோவிச் இருந்த வரையும் எல்லா சாக்கிங்க்கு பின்னாடியும் ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். ஆனானப்பட்ட ஜோசே மரினோ டபுள் வின் பண்ணிட்டு சாக் பண்ணதுக்கு காரணம் அடுத்த சீசன் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ், ஆன்செலோட்டிக்கும் புவர் பெர்ஃபார்மன்ஸ்.
ஓகேயா. கான்டே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு போர்டோட சண்டை போட்டு கொஞ்சம் எஃப்ஏ கான்ட்ரவர்ஷியல். கப் கான்ட்ரவர்ஷியல். கான்டே வந்து இட்ஸ் அ பியூர் கான்ட்ரவர்ஷியல் டெசிஷன். அது அது ஓகே, அது தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். லா லாஸ்ட் 4 இயர்ஸில் என்சோ ஃபெர்னாண்டஸ் இஸ் கோயிங் டு ப்ளே அண்டர் 6th மேனேஜர் இன் 3 இயர்ஸ். நீ என்ன கொண்டு வந்த இவனுக்கு என்னன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டை செல் பண்ணானுங்க என்ன நாய்ங்க. சாரி, லாங் டேர்மாக யங் பிளேயர்ஸை பை பண்ணிவிட்டு ஒரு யங் கோச்சை கொண்டு வந்துட்டு கோச்சோட டீம் க்ரோ ஆகி பொட்டென்ஷியலாக வரணும். தே டுக் ஓவர் இன் 2022. ரைட். டூச்சலை ஃபயர் பண்ணாங்க, கிரஹாம் பாட்டர் கொண்டு வந்தாங்க. கிரஹாம் பாட்டரை ஃபயர் பண்ணிவிட்டு ஒரு இந்த கோச்சு 6 மாசத்துல ஃபயர் பண்ண கிரஹாம் பாட்டர். அசிஸ்டன்ட் கோச் ஒரு 2 வீக்ஸ் இருந்தான். அதுக்கப்புறம் ஃப்ராங்க் லாம்பார்ட் வந்தான், அப்புறம் மொரினியோ வந்தான், அதுக்கப்புறம் இப்போ மரஸ்கா, இப்போ அடுத்து. ஓகேயா. ஸோ 3 வருஷத்தில் 6 கோச்சு. தேர் அப்ரமோவிச்சோட மோசமாக இருக்கானுங்க கோச்சு ஃபயர் பண்ணுறதுல. சரி ஓகே ஃபைன், இது ஓகே, டன் இஸ் டன், நம்ம மூவ் ஆன் பண்ணலான்னு பார்த்தா அடுத்த லிஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பார்த்தா பங்காளி கிளப்பா ரோசனேரி கூட ஓகே, போர்ன்மவுத் கோச்சு கொண்டு வந்திருக்கானடா கன்டென்ஷனுக்கு இரோலாவை. ரோசனேரியே எனக்கு பொறுத்த வரையும் செல்சியோட ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ, அதாவது அவன் வந்து லீக் 1ல் 7th இருக்கானுங்க. போர்ன்மவுத் எங்கே இருக்குன்னு தெரியல. செல்சியோட ஆக்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் அவ்வளோ குறைஞ்சிருச்சு. வி சாக்டு மேனேஜர்ஸ் அண்ட் வி brought in வேர்ல்டு கிளாஸ் மேனேஜர்ஸ். ரைட் ரைட். மொரினியோ போயிட்டு ஆன்செலோட்டி வருவான். கரெக்ட். அப்புறம் திருப்பி மொரினியோ, அப்புறம் கான்டே, அப்புறம் சாரி, அப்புறம் அப்படியே போயிட்டு டிமாட்டேயோ கிட்ட அவன்லாம் வந்து கூட வின் பண்ணிட்டு போனான். லைக் அந்த பிளேயர்ஸ் கிட்ட கேரக்டர் இருந்துச்சு, கிளப் கிட்ட வந்து ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சு. அந்த இப்ப நீ சொல்ற மாதிரி கேரக்டர் போர்டு கிட்டயும் கேரக்டர் இல்ல, பிளேயர்ஸ் கொஞ்சம் ரொம்ப யங் ஸ்குவாடா இருக்காங்க. இந்த மாதிரி ரன் ஆச்சுன்னா ஒரு நிஜமாவே ஒரு வாஷிங் மிஷின் ப்ராஜெக்ட் மாதிரி தான் திரும்பி ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு செல்சி. இது வந்து ஒரு கேஷ் மேக்கிங் ப்ராஜெக்ட்னு வந்து நான் கூட ஓகே ஒரு அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன், இவனுக்கு ஏதாவது பண்ணுவானுங்க ஏதாவது. பட் அகைன் இட்ஸ் வெரி எவிடென்ட் நவ டேஸ் தே ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரேட் பிளேயர். அதாவது வந்து வி ஆர் இன் அன் ஆர்சனல் எரா ஆஃப் 2005. நீ வந்து ஆர்சனல் வச்சு குளிர் காயணும்னு அவசியம் கிடையாது. இல்லைடா, நான் சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட், ஆர்சனல் வந்து ஆர்டெட்டா சேர்றதுக்கு முன்னாடி ஆர்சனல் கிட்ட என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா தி ஹேவ் பயங்கரமான ஒரு 3-4 பிளேயர் இருப்பாங்க. ஆனால் அந்த 3-4 பிளேயரை சுற்றி ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வேன் பர்சி யுனைடெட் போகிறதுக்கு முன்னாடி வேன் பர்சி இருப்பான். ஓகே, அப்புறம் அந்த டைமில் இன்னும் 2-3 பிளேயர்ஸ் இருப்பாங்க, வண்டர்ஃபுல்லான பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்கள சுற்றி இவங்க டீமே பில்ட் பண்ண மாட்டானுங்க. அந்த மாதிரி தான் இப்போ செல்சி ஒரு சூப்பரான வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பாமர் இருக்கான், கைசைடோ இருக்கான், அப்புறம் வந்து குக்குரெல்லா, ரீஸ் ஜேம்ஸு, ஓகேயா, வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸாக இருக்கானுங்க. இவனுக்கு சுற்றி விளையாடல அப்படின்னா இமேஜின் ஹவு லாங் பாமர் வில் ஈவன் ஸ்டே. நீயே சொல்லு, அவனுக்கு ட்ராஃபி வின் பண்ணல அப்படின்னா எத்தனை நாள் கைசைடோ இருக்க முடியும், எத்தனை நாள் என்சோ இருப்பான்? ஆப்வியஸாக போயிடுவானுங்க. அவனுங்களும் ஜெல்சியும் ஜாலியாக ஓகே வாங்கினது 50 மில்லியன், வித்தது 100 மில்லியன். இல்லையா, நீங்க தான் வந்து விக்கிற மாதிரி வைக்கலையே. எல்லாரும் 8 இயர் கான்ட்ராக்ட்ல தானே சைன் பண்ணிருக்கீங்க எல்லாரும். 6 இயர்ஸ் 8 இயர்ஸ். See, கோல் பாமர் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம், கைசைடோ இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம். நாளைக்கு எது ரியல் மேட்ரிடோ இல்லை யாரோ கோல் பாமருக்கு வந்து 420 மில்லியன் தரேன்னு சொன்னால் இவனுக்கு விற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? 40 மில்லியனுக்கு வாங்கினானுங்க, சப்பையே வித்துட்டு போயிடுவாங்க. சேம் வித் கைசைடோ, சேம் வித் என்சோ ஃபெர்னாண்டஸ். திஸ் இஸ் ஒரு மணி மேக்கிங் மிஷின் மாதிரி இந்த கிளப் ரன் ஆகும் போது ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு. இப்போவே நான்லாம் வந்து மனசு ஓகே தயாராகி கொண்டிருக்கிறேன். ஒரு பேண்டர் எராவுல போறியா இப்போ? என்னது பேண்டர் எராவுல போற போல இருக்கு. அண்ட் ஐ திங்க் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு பிரீமியர் லீக் வின் பண்ணி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. வி ஆர் ஃபார் சாம்பியன்ஸ் லீக்லாம் இல்லை அப்படின்னா வி ஆர் ஸ்டில் பேண்டர் கிளப் தான். ஓகே, பட் சாம்பியன்ஸ் லீக்லாம் வின் பண்ணியிருக்கோம். அந்த அட்லீஸ்ட் அந்த வின்னிங் மென்டாலிட்டி கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது அப்படியே கண்டினியூ ஆனா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா வில் பி அனதர். இந்த வீக்கெண்ட் கேம் வந்து எங்க? எட்டிஹாட்லயா? ஓகே, மேபி நெக்ஸ்ட் கேம் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். ஐ திங்க் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க எல்லாமே ஐ திங்க் கண்டிப்பா பூ பண்ணுவானுங்க. கண்டிப்பா இப்பவே வந்து ஒரு பிக்சர் ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த எக் பாலையும் டாட் பாலையும் பக்கத்துல ஸ்டார்டிங்ல நின்று எடுத்த போட்டோ ஃபுல்லா கிளவுன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு ஃபுல்லா அப்படியே இன்ஸ்டாகிராம் போனாலே கமெண்ட்ஸ் போனாலே அந்த ப்ளூ அவுட்னு தான் இருக்குது. Again, owners will not go. They are billionaires. They will play with their egos. மேனேஜர் இப்போ எவனை கொண்டு வந்தாலும் நாளைக்கு வந்து அவன் ஒரு சீசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த சீசன் எனக்கு பிளேயர் வேணும் அப்படின்னு சொன்னால் அவனையும் சாக் தான் பண்ண போகிறாங்க. இது ஒரு விஷியஸ் சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். அன்லஸ் சம்திங் ரேடிக்கலி சேஞ்சஸ். எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாலாம் இல்லை.
பட் நான் ஆஸ் அ செல்சி ஃபேன் ஐம் வெரி டிசப்பாயிண்டட். எனக்கு இந்த மேட்ச் சாட்டர்டே மேட்ச் பார்க்கணுன்னு கூட எனக்கு இப்போ சண்டே மேட்ச் பார்க்கணுன்னு கூட இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை எனக்கு, டு பி வெரி ஆனஸ்ட், தட்ஸ் ஹவ் இட் இஸ். பட் இந்த கிளப்பு வந்து 17 வருஷமாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் ஒரு 2 நாள் கோவமாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி மேட்ச் பார்க்க தான் போகிறோம். ஸோ யா, திஸ் டைம் இட் ஃபீல்ஸ் மோர் பர்சனல். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பாட்காஸ்ட்லாம் பண்ணி ரொம்ப எமோஷ்னலாகவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு 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 ஃபுட்பால் ஃபேனாக நம்மளால் எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும் அந்த ஃபீலிங் என்ன அப்படின்ட்டுன்னு. பட் யா, வில் சி how it goes. ஸோ இந்த வீடியோ ஒரு ரேண்ட்டாக இருந்தது, நீங்கள் மன்னிச்சுக்கோங்க. பட் நாங்கள் இந்த வீக்கெண்ட் வீடியோஸில் நாங்கள் திருப்பி வருவோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். we will see again. thank you for so much for your support and ஒரு மனமார்ந்த நியூ இயர் wishes to everyone. thank you. bye bye.